வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஸ் பிரியாணி சேனலில் ஒரு சிம்பிளான ரசம் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 8 பல் பூண்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக தான் இருக்குது. ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த உரலில் இந்த மிளகு, ஜீரகம் இது ரெண்டையும் நல்லா நுணுக்கிடலாம். இந்த மிளகையும் ஜீரகத்தையும் நல்லா ஒன்று பாதியாக நல்லா நுணுக்கியாச்சு. இப்போ இதுலேயே இந்த பூண்டையும் போட்டு நல்லா நச்சிடலாம். இந்த பூண்டையும் நல்லா நச்சாச்சு. இந்த பவுலில் இப்போ இந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இந்த புளி கரைசல், அப்புறம் இந்த உரலில் இடித்து வச்ச இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது இப்போ நம்ம கையை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இதை இப்போ நம்ம நல்லா கரைச்சி விட்டாச்சு. இதில் வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு வேணால் நீங்கள் மிக்சியில் கூட நுணுக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம அடுத்தது தண்ணி சேர்க்கலாம். இதில் இப்போ நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு திரும்ப சேர்க்குறேன். இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நான் அடுப்பில் இந்த கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கரைச்சி வச்சு இந்த ரசத்தை இதில் சேர்க்கலாம். இப்போ நான் அடுப்பை ஃபுல்லில் வச்சுருக்கேன். இதை வந்து சட்டுன்னு பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோட சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து நுரக்கட்டி வருது. இப்போ நம்ம அனல் வந்து கொஞ்சம் மிதமான அனல் வச்சுக்கலாம். ரசத்தை வந்து நம்ம எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி மேலே நல்லா இந்த நுரக்கட்டி வரும்போது நம்ம அடுப்பு அணைச்சிடணும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். சுட சுட ரசம் இங்கே தயாராக இருக்குது. இது வந்து நம்ம தாளிக்கலை, அப்படியே நம்ம கரைச்சி அப்படியே கொதிக்க வச்சுருக்கோம். இந்த ரசம் வந்து ஒரு ஹெல்த்தியான ரசம். அதே சமயத்தில் இதோட சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் புளியோட அளவு மட்டும் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி சமயங்களில். இதை வந்து நம்ம சூப் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். இந்த சிம்பிளான ரசத்தை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.